ரியல் காட் ஆஃப் ஜீசஸ் இம்மாத வாக்குத்தத்தம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகி நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். ஏசாயா 41:13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன்னை யார் என்னுடைய தேவனாகி கர்த்தர் என்ன செய்கிறாரு எனக்காக, எதுக்கு நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம் தாரு, உங்கள் வலது கையை எப்பயுமே நான் பிடிச்சிக்கிறேன். நமக்கு வலது கையை பிடிச்சி பயப்படாத, எந்த தீங்கு ஒன்று அணுகாது. ஏன்னா பக்கத்தில் இருக்க, ஏன்னா நான் இருக்கும்போது மேலே ஒத்து தீங்கு வரவிட மாட்டேன் இதை கற்று சொல்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர் நமக்கு துணை நிற்கிறாராம். அப்போ எந்த பிரச்சனைனாலும் நம்மளை பார்த்தே தெரிச்சிடும். ஏன்னா நம்ம கூட இருக்கிறவர் அந்த பிரச்சனைக்கும் மேலானவர். நம்ம கூட இருக்கிற ஒரு பிரச்சனையை ஒரு நிமிஷத்தில் தீர்க்கிறவர். நமக்காக கல்வாரியில் தன் ஜீவனை கொடுத்த தேவன் அவர். நமக்காக எவ்வளவோ தியாகம் செய்த ரட்சகர். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூடவே இருக்கிறேன், பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன். அவரை பார்த்தா தான் பிரச்சனை பயப்படும். ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர்ல. ஏன்னா அவருக்குன்னு தனி மகிமை எல்லாம் இருக்குது. அதான் சொல்கிறார், இந்த மாதம் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த மாதம் கர்த்தர் நம்ம வலது கையை பிடித்து நம்ம பக்கத்திலே இருந்து நம்ம பயப்பட வேண்டாம், நமக்கு துணை இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஜெபம் பண்ணுவாங்க. நல்ல பிதாக இந்த வேலை காட்சிக்கிறோம். அப்பா, இந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொரு வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிற வேண்டாரு. வேலை ஸ்தலங்களிலும் படிக்கிற காரியங்களும் நீரே அவர்களோடு சுகமானவரே, அவர்களை பார்க்குறவர்களுக்கும் இவர்கள் தேவன் இவர்கள் பஸ்திருக்காது என்று உணரும்படி செய்யுங்கப்பா. அவர்களோடு தேவனாய் கர்த்தராகி நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லா இடத்துலையும் நீ அவர்களோடு இருந்து வலது கையை பிடித்து பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களோட இந்த பாதுகாத்துக்கொள்ளுங்க. இன்னும் பாதுகாத்துக்கு அநேகரை வச்சுங்கப்பா. நாம மகிமைப்படட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.